ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1000 வியூஸுக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். இதையெல்லாம் தவிர்த்து இந்த வீடியோவில் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தாலும் சரி, ஆகாத சேனலாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு 1000 வியூஸ் வருது அப்படின்னா அந்த 1000 வியூஸுக்கு யூடியூப்பில் காசு வராது. அந்த 1000 வியூஸ் 1000 பேர் பார்த்துருக்காங்கல்ல, அதில் எத்தனை பேருக்கு விளம்பரம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதையும் பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இந்த 1000 வியூஸில் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க உங்கள் வீடியோ அப்படின்னா, அதில் ஒரு 300 பேருக்கு விளம்பரங்கள் வந்திருக்கும். அப்போ அந்த 300 வியூஸுக்கான ரெவன்யூ தான் நமக்கு வரும். அந்த விளம்பரங்கள் எந்தெந்த வீடியோவில் வருதோ அதுக்கு தான் ரெவன்யூ வரும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் ஏதாவது விளம்பரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரெவன்யூ வரும். இந்த வீடியோவில் எனக்கு எதுவுமே விளம்பரமே வரல, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கையில் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ரெவன்யூ வராது. அதாவது நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ரெவன்யூ வராது. இந்த மாதிரி 1000 வியூஸ் அப்படிங்கிறத சில 1000 வியூஸுக்கு வந்து 250 விளம்பரம் வரலாம். இன்னொரு 1000 வியூஸ் போகுது அப்படின்னா அதில் வந்து 1000 வியூஸுக்கு 1000 விளம்பரம் கூட வரலாம். வீடியோ எவ்வளோ ஆட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலுக்கு உடனே வேணும். அதாவது ஒரே நாளையில் 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஒரே நாளையில் வராது, 1 மந்த்துக்கு மேலே ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 80 56 43 80 தப்பாக சொல்கிறேன் நம்பரையே 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து பெய்ட் சர்வீஸ். ஓகேங்களா? பே பண்ணால் அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா மானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் மட்டும் தான் மானிட்டைசேஷன் சேனலுக்கு பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அதில் ஒரு 1000 வியூஸ் போகுது அப்படின்னா இந்த 1 நிமிஷம் வீடியோவில் எத்தனை விளம்பரங்கள் வரும் அப்படின்னு பேசிக்காக நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா, ஒன்று வீடியோ ஆரம்பிக்கையில் முன்னாடி ஒரு விளம்பரம் வரும். இந்த 1 நிமிஷம் வீடியோ நீங்கள் மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிங்கன்னா வீடியோ ஆரம்பிக்கையில் ஒன்று வரும். அப்படி இல்லாட்டி வீடியோ முடியையில் ஒரு விளம்பரம் வரும். மேக்ஸிமம் இந்த வீடியோ முடியையில் வருது பாருங்கள் விளம்பரம், அதுக்கு வந்து ரெவன்யூ அதிகமாக வராது. ஏன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு, விளம்பரம் வருது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவாங்க, விளம்பரத்தை பார்க்க மாட்டாங்க. பேசிக்கான ஒரு விஷயம். வீடியோ ஆரம்பிக்கையில் வருது பாருங்கள் ஒரு விளம்பரம், அதை வேணால் உட்காந்து மெனக்கட்டு விளம்பரம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பாங்களே தவிர, அந்த வீடியோ முடியையில் வருதுல விளம்பரம், அதுக்கு அதிக ரெவன்யூ வராது. சரி, ஒரு 2 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அதில் எத்தனை விளம்பரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ ஆரம்பிக்கையிலையும் வீடியோ முடியையிலையும் இது மாதிரி 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எத்தனை வீடியோ போட்டாலுமே அதில் அந்த வீடியோ ஆரம்பிக்கையிலையும் அல்லது வீடியோ முடியையில் இந்த 2 இடத்துல மட்டும்தான் விளம்பரங்கள் வரும். அப்போ 1000 வியூஸுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 வியூஸ் போணுச்சுன்னா அதில் எத்தனை விளம்பரம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெவன்யூ கிடைக்கும். இந்த 8 நிமிஷத்துக்கு மேலே போடுறோம்ல வீடியோ, ஆட் பிரேக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது நமக்கு தேவைப்பட்ட இடத்துல இந்தந்த இடத்துல எல்லாம் விளம்பரம் வரணும் அப்படின்னு நம்ம வைப்போம். 8 நிமிஷத்தில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு விளம்பரம் வரணும் அப்படின்னு 8 நிமிஷத்துக்கு 8 விளம்பரத்தை வச்சிடறோம். 8 விளம்பரத்தில் ஒரு 4 விளம்பரமாவது ஷோ ஆயிரும், அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது ஷோ ஆயிரும். அப்போ ஒரு வீடியோவுக்கு ஒரு விளம்பரம் வர்றது எப்படி, 3 விளம்பரம் வர்றது எப்படி? அப்போ 3 விளம்பரத்துக்குள்ள ரெவன்யூ நமக்கு வரும். சரி, 8 நிமிஷம் வீடியோ விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்து வீடியோ வைக்கிறீங்க, பப்ளிஷ் பண்ணுறீங்க. அப்போ 30 நிமிஷம் வீடியோ. அப்போ 30 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் ஆட் பிரேக் வைக்கிறீங்க, தேவைப்பட்ட இடத்துல இந்த இடத்துல விளம்பரம் வரணும். 30 நிமிஷம் வீடியோவில் ஒரு 30 ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு விளம்பரம் வரணும்னு வைக்கிறீங்க. அந்த 30 விளம்பரத்தில் எப்படியா இருந்தாலும் ஒரு 10 விளம்பரமாவது ஷோ ஆகும். அந்த 30 நிமிஷம் யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்போ அந்த 10 விளம்பரத்துக்குள்ளே ரெவன்யூ வரும். இப்போ ஒரே வீடியோ தான் 1 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா ஒரு விளம்பரம் வரும் அல்லது 2 விளம்பரம் வரும். 8 நிமிஷத்துக்குள்ளே எந்த வீடியோ போட்டாலும் 8 நிமிஷம் வீடியோ போட்டு 8 ஆட் பிரேக் வச்சு அதில் ஒரு 2-3 ஷோ ஆகும் விளம்பரம். 30 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா 30ல் ஒரு 10 to 15 இது ஷோ ஆகிரும் விளம்பரம் அந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளேயும். ஓகே, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இதே 1 மணி நேரம் வீடியோ போடுறீங்க அப்படின்னா 60 விளம்பரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 30 விளம்பரமாவது ஓடும் அந்த வீடியோவில். ஆனால் பார்க்குறவங்க பார்க்க மாட்டாங்க, இரிட்டேட்டிங் ஆகும். 30 இல்லாட்டியும் ஒரு 20ஆவது விளம்பரம் வரட்டும். அதுதான் 1000 வியூஸுக்கு 20 விளம்பரம். இந்த 1 மணி நேரம் வீடியோவில் 1000 வியூஸ் வருது, ஒரு வியூஸுக்கு 20 விளம்பரம் வருது. அப்போ 1000 வியூஸுக்கு 30 நிமிஷம் வீடியோவில் ஒரு 15 விளம்பரம் வருது. அப்போ 1000 வியூஸ் போயிடுச்சு அந்த 30 நிமிஷம் வீடியோ. அப்போ 1000 இன்ட்டு ஒரு 15 நிமிஷம். இப்போ 15 நிமிஷம், ஆமாம் 15 விளம்பரம். இதே வந்து
ஒரு நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அது ஒரு 1000 வியூஸ் போகுது. அப்போ ஒவ்வொரு நிமிஷம் வீடியோவில் ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1000 அதுவும் ஷோ ஆகிறது ஒரு 300 ஷோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கான மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட செல்வா விலாக்னு ஒரு சேனல் இருக்குது. செல்வா விலாக்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இந்த செல்வா விலாக்ஸ் சேனலில் நான் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன். அதோட ரெவன்யூ ஒரு 10,000 வியூஸ் போயிருந்துச்சு. அதோட ரெவன்யூ குறிப்பிட்ட அளவு இருந்துச்சு. அதே 8 நிமிஷம் வீடியோ போட்டு பார்த்தேன், அதே 10,000 வியூஸ் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோட ரெவன்யூ இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அடுத்தது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சரி போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்து வீடியோ போட்டேன். அதே 10,000 வியூஸ் போயிருந்துச்சு. இந்த 10,000 வியூஸுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 1300 கிட்ட வந்துச்சு. ஓகேங்களா? இதே 10,000 வியூஸ் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டதுக்கு 200 வந்துருந்துச்சு. இதே ஒரு அந்த 8 நிமிஷம் வீடியோ போட்டதுக்கு அதுக்கு ஒரு ரெவன்யூ வந்துருச்சு குறிப்பிட்ட அளவு. இப்போ சரி இதெல்லாம் விட்டுட்டு 1 மணி நேரத்து வீடியோ போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ரீசெண்டாக தான் போட்டேன். நீங்கள் வேணால் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் ஒரு வீடியோ எடுத்து போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு 1 மணி நேரத்து வீடியோ எடுத்து போட்டு பார்த்தேன். அதே 10,000 வியூஸுக்கு கிட்டத்தட்ட 4,000 கிட்ட வந்துருந்துச்சு. இதுதான் பேசிக்கான விஷயம். எவ்வளோ லென்த்தாக வீடியோ போட்டு எவ்வளோ ஆட் பிரேக் அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு ரெவன்யூ அதிகமாக கிடைக்கும். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக திரும்பவும் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ப்ளஸ் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப் ரிலேட்டடாக எதாவது டவுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு ஃபுல் செட்டிங்ஸ் பண்ணணும், உங்கள் சேனலில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அது பார்க்கணும், இல்லை ஆட்சென்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சேனலில். நம்ம பசங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க கிருஷ்ணகிரியில் இருக்காங்க. அவங்க தான் ஆட்சென்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஃப்ரெண்டு தான், அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். நெக்ஸ்ட்டு ஆட்சென்ஸ் ரிலேட்டடாக அவங்க கிருஷ்ணகிரியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்க கேரளாவிலேருந்து அவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம நண்பர்கள் தான். ப்ளஸ் சேனல் செட்டிங்ஸு, கஸ்டமைசேஷன் நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி அவங்க தஞ்சாவூரில் ஒரு பையன் இருக்காப்புல, அவர் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வேறு என்ன சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ லென்த்தான வீடியோ போடுறீங்களோ அவ்வளோ குயிக்காக சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? குயிக்காக இல்லை, அவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்து வீடியோ போட்டிங்க அப்படின்னா 30 நாளைக்கு 30 மணி நேரம் வீடியோ வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? 30 மணி நேரம் வீடியோலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு $5 வந்துக்கிட்டு இருக்குது. மாதம் ஆனால் ஒரு $10 வருது அப்படின்னா நீங்கள் இந்த 1 மணி நேரத்து வீடியோ போட்டிங்க, 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் அந்த மாதிரி லென்த்தான வீடியோ போட்டிங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ வரும்னா $10 அப்படிங்கிறது இன்ட்டு 30. ஓகேங்களா? அப்படியே 30ஆல் பிரிக்கிக்கோங்க ஒரு நாளைக்கு. எவ்வளோ 10 இன்ட்டு, அதாவது $10 கிடைக்கிறது உங்களுக்கு இன்ட்டு 30 மடங்கு அதிக வருமானம் கிடைக்கும். ஓகே, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். எதுக்காக இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், 6 நிமிஷத்துலேருந்து இதுக்கப்புறமா 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த 2 நிமிஷம் பார்த்த வீடியோ வந்து வேஸ்ட்டு. 8 நிமிஷமாக வீடியோ ஏற்றி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், 6 to 8 நிமிஷம் வரைக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.